சுய சிந்தனை இல்லாத ஒரு கட்சிக்கு பின்னாடி தான் கட்சி செய்யறது எல்லாமே சரிதான் அப்படின்னு போறதுதான் தேசப்பற்றுனா அந்த தேசப்பற்று என்னோட கால் செருப்புக்கு சமம் அப்படின்ட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருக்காரு. தேர்தல் அறிக்கை விடும்போது மட்டும் என்னுடைய தங்கச்சி திவ்யா இறந்தப்போ எவ்வளவு மன வருத்தம் இருந்துச்சோ அதே மன வருத்தம் தான் சகோதரி அனிதா இறந்தப்பவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அந்த வருத்தம் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பசங்க நீட் தேர்வால பாதிக்கப்படலையா? வருஷ கணக்குல கஷ்டப்பட்டு நீட் தேர்வுக்காக படிச்சு இன்னைக்கு அந்த சகோதரிகள் எக்ஸாம் எழுத போகும்போது ஷால் போடக்கூடாது, தலையில கிளிப் இருக்கக்கூடாது, காதுல கம்பல் போடக்கூடாது, இவ்வளோ செக்யூரிட்டியை தாண்டி அவங்க போய் எக்ஸாம் எழுதும் போது அங்க போய் எக்ஸாம் எழுதுனா கொஸ்டின் பேப்பர் லீக். இது யாருடைய தப்பு? சென்ட்ரல் கவர்மெண்டோட தப்பு. அதை எதிர்த்து தான் இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்க நம்ம சென்னை எக்மோர் அண்ட் தமுக்கம் மைதானத்துல போராட்டம் பண்ணவர்களையும் காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க. என்ன அராஜக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு? அரசை எதிர்த்து யார் என்ன கேள்வி கேட்டாலும் அவங்கள நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க. பாடகர் அறிவு அவர்களையும் அப்படிதான் அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறமா எல்லாரோட குரல் வந்ததுக்கு அப்புறமா விடுவிச்சிருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தமிழ்நாட்டுல என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? சர்வாதிகார ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்களா?